அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் விடுதியில் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உயிரிழந்த மாணவர் யார், என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சீர்காழி அடுத்து சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கலைவாணன் என்பவரது மகன் சக்தி என்கின்ற மாணவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கல்லூரியில் MBBS 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். விடுதியில் தங்கி உள்ளார். இந்த நிலையில் இன்று காலை வெகு நேரமாகியும் அவரது அறை திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த வார்டன் மற்றும் சக மாணவர்கள் அறையை திறந்து பார்த்த பொழுது அவர் தனது படுக்கையிலேயே இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து திருவாரூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிக்கு வந்த போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் அவர் இரவு முழுவதும் படித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வேறு ஏதும் பிரச்சனைகள் இருப்பதாக தெரியவில்லை என சக மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் அவரது இறப்பிற்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனிடையே சீர்காழியில் உள்ள உயிரிழந்த மாணவர் சக்தியின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.